இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 17 தாவீதின் விண்ணப்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு, நீதிபதியே என் வழக்கின் நியாயத்தை கேளும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம். இதை ஒரு கோர்ட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. தாவீது அப்படி நினச்சி தான் இந்த சங்கீதத்தை சொல்கிறாரு. இந்த சங்கீதம் ஏறக்குறைய கிமு 1000 எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கீதத்தோட பின்னணி, சங்கீதம் 17 11வது வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் 26 to 29 வசனம் வரைக்கும் கோட் பண்ணி, இதுதான் இந்த சங்கீதத்தோட பின்னணி. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சவுல் ராஜாவினால் தாவீது சூழ்ந்து வளைந்து கொள்ளப்படுகிறார். மாகோன் அப்படிங்கிற ஒரு வனாந்தரத்தில் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தாவீதும் அவரோட கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் சவுல் ராஜா அவரோட படையோட, அதான் சொல்கிறார், இந்த தெல்லு பூச்சை பிடிக்கிறதுக்கு இப்படியா நீங்கள் அலைவீரன்னு கேட்பார் ஒரு இடத்துல. அது மாதிரி தான் இவர் அந்த மாகோன் வனாந்தரத்தில் இவர் ஓடுறாரு. இவரை சுற்றி சூழ்ந்து கொள்ள சவுல் ராஜா தன்னோட படையோடு போகிறார். அந்த நேரத்தில் கடவுள்கிட்ட தாவீது ராஜா முறையிடுறார், ஒரு அப்பீல் போடுறார். கடவுளை பார்த்து, கடவுளே நீ தான் நீதிபதியாக நீங்கள் தான் இருக்கிறீங்க, எனக்கு பரிஞ்சு பேசுகிறதுக்கு லாயர் யாரும் இல்லை, நானே பேசுகிறேன், நானே உங்கள்கிட்ட முறையிடுறேன், இன்னும் உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன தெரியுமில்ல, அதனால் நீங்களே வழக்காடி இந்த பிரச்சனையை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு வனாந்தரத்தில் அவர் பேசுகிறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சவுல் ராஜா இப்படி என்னை வளைஞ்சிக்கிட்டாரு, அவருடைய படைகளோடு வளைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் அதில் இருக்குது அப்படின்னாக்க, 1 சாமுவேல் 13:14 படி, 1 சாமுவேல் 13:14 படி தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருத்தர். ஏன்னு கேட்டாக்க, அவர் ஜெபம் செய்கிறவர், தொடர்ந்து ஜெபம் செய்கிறவர். அவருடைய நாட்களில் தினம் காலையில் எந்திரிச்சதும் அந்த நாள் நடந்தது பூராத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுவார். ஆண்டவரே, நேற்று இவன் என்னை இப்படி பேசினா அதுக்கு நான் இப்படி பதில் செஞ்சேன், நேற்று இவன் இப்படி பண்ணால் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிச்சதும் அவர்கிட்ட பேசுகிற ஆள். அவர்கிட்ட சொல்கிறதுனால அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். அதனால் அவருடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட கடவுளை பார்த்து, நீங்கள் நீதி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆண்டவர் தாவீதோட ஜெபத்தை கேட்டார். தாவீதோட ஜெபத்தை கேட்டவர் எப்படி அவருக்கு பதில் செய்தார் பாருங்க. சவுல் ராஜா அவரை துரத்திட்டு வர்றதை விட்டுட்டு திரும்பி ஓடுற மாதிரி பண்ணிட்டார். தாவீது ராஜா எதிர்த்து அவர் அடிக்கலை, இவருடைய ஆட்களை அவரை எதிர்த்து போகலை, ஒன்றும் பண்ணலை. ஆனால் இவர் அந்த இடத்த விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டார். என்ன பண்ணார்? சவுல் ராஜாவோட மெசஞ்சர், தூது சொல்கிறவன் வரான், அவங்க படையிலேருந்தே வர்றான். ராஜாட்ட காதில் கடிக்கிறான், ராஜாவே, நம்ம நாட்டு மேலே படை எடுத்து பெலிஸ்தியர்கள் வந்துட்டுருக்குறாங்களாம்மா, அவன் நாட்டுக்குள்ளே பூரா நம்ம உள்ளே வந்துட்டானுங்களாம்மா அப்படின்னு அவர்கிட்ட காதல் சொல்ல. அவருக்கு இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகி, எப்பா இவனை துரத்ததை விட்டுட்டு எல்லாம் திரும்புங்கப்பா, படம் எல்லாம் திருப்புங்கப்பா, எல்லாம் நம்ம நாட்டுக்கு போகலாம், பெலிஸ்தீர்கள் அங்கே வர்றாங்களாம்மா, ஓடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்தாண்ட தாவீது ராஜா முட்டி போட்டவர் தான், ஆண்டவர் அவன் எதுக்கு போனான் ஏன் போனான்னு தெரில, என்னை சுற்றி வந்தவன் ஓடி போயிட்டான், நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீதி செய்யுங்கன்னு கேட்டேன், இவ்வளோ ஒரு பெரிய நீதியை செஞ்சிட்டிங்களே, இந்த பக்கம் வராது அப்படியே திரும்பி போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த 11வது வசனம், இந்த சங்கீதத்தில் இருக்கிற 11வது வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் இருக்கிறத இந்த 1 சாமுவேலில் ஒப்புவிட்டு அதுக்கு கடவுள் நீதி செய்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. அப்போ தாவீது ராஜாவோட ஒரு முறையீடு பார்த்தா இது அப்படியே தான் இருக்கும் பாருங்கள். 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்கள் ஒரு முறையீடு. தாவீது ராஜா நீதிக்காக, தேவனுடைய நீதிக்காக ஒரு முறையீடு செய்கிறார், அப்பீல் பண்ணுறார் அப்படின்னு வச்சுக்கலாம். கோர்ட்டில் முறையீடு செய்கிறது. அவர் என்ன
செய்கிறார் அப்படின்னு பாருங்கள். என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் வந்து இந்த மனுவை போடுறாருன்னு பாருங்கள். என் வழக்கின் நியாயத்தை விசாரிங்க ஆண்டவரே, என் வழக்கின் போக்கை நீங்கள் உற்று கவனியுங்கள் ஆண்டவரே, உண்மையான என் வாதத்தை தள்ளிவிடாதீர்கள் ஆண்டவரே, நீர் நடுவராய் இருந்து நீதி செய்யுங்க, வாதத்தில் உண்மையான என் கோப்பு மட்டும் உமது கண்களுக்கு இருக்கட்டும், உமது கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும், என் ஃபைல் மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே, மீதி எதையும் நீங்கள் பார்க்காதீங்க, உற்று நோக்குங்கன்னு வேறு சொல்கிறார். என்னோடய ஃபைலை நீங்கள் உற்று நோக்குங்க, பொய்யான வழக்கை தொடக்கக்கூடாது என்று உறுதி செய்து விட்டு தான் உம்மிடம் நான் பேசுகிறேன். கடைசியில் ஒரு உறுதியும் இவரே சொல்லிடுறாரு, பொய் எதுவும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும் அப்படின்னு ஒரு உறுதி செஞ்சுட்டு தான் இந்த வழக்கை நான் தொடுக்கிறேன். என் உள்ளத்தை வேண்டுமானால் நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் தான் ஏற்கனவே என்னுடைய உள்ளத்தை சோதித்து பார்த்துருக்குறீங்க, அங்கே எதுவும் கபடு இல்லைன்றது தான் உங்களுக்கு தெரியுமே. இப்படியே பேசுகிறது ஒரு நீதிபதிகிட்ட போய் இந்த மாதிரி பேசி என்ன தான் நீங்கள் பார்த்து என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ என் வழக்கை நீங்கள் தானே எடுத்துருக்கணும். உங்கள் டேபிளில் என்னோடய ஃபைலை தவிர வேறு ஒருத்தரோட ஃபைலும் இருக்கக்கூடாது. அதை நீங்கள் நல்லா பாருங்கள். நான் எப்போவும் உங்கள்கிட்ட கேட்குறவன், நீங்கள் பதில் இப்படி ஒரு நீதிபதிகிட்ட போய் சொன்னாக்க அவர் வந்து எடுத்துக்குவார் அந்த ஃபைலை. 2 பேர்த்து இருக்கணும், 2 பேர்த்தையும் பார்க்கணும், வழக்கை விசாரித்து யார் சரி இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இங்கே வந்து தாவீது ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு தேவனுடைய நீதி மேலே நம்பிக்கை பாருங்கள். இவ்வளோ காரியமும் சொல்கிறாரு, என்னோடய வழக்கை உற்று கவனிங்க ஆண்டவரே, என்னுடைய கோப்பு தவிர வேறு எதையும் நீங்கள் உற்று பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் என்னுடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீர்கள், அதனால் நான் பொய் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நான் உண்மையான வழக்கை தான் தொடர்ந்து இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பீல் ஒரு வழக்கு முறையீடு 4 வசனம் வரைக்கும் இருக்கிறத பார்க்குறோம். எதிரிகள் சொல்வது போல் வன்முறை எதிரியும் நான் இறங்க மாட்டேன்னு சொல்லியும் சொல்கிறார். அந்த 4வது வசனம் பாருங்கள், எதிரிகள் வந்து வன்முறையில் இறங்குவாங்க, நான் வந்து வன்முறையில் இறங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால் நான் வந்து அவங்க மாதிரி வன்முறையில் இறங்க மாட்டேன், உமது வாக்கை கடைபிடிப்பவனாக இருக்கிறேன், அதனால் என்னுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 வசனங்களில் கேட்குறாரு. அடுத்தது பாருங்கள், அவருடைய மன்றாட்டு, அவருடைய ஜெபம், உங்களோட நீதியில் நான் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய நீதியில் நான் ஸ்திரப்படணும், அதுக்காக என்னுடைய ஜெபத்தை சொல்கிறேன். சரிப்பா, நீதிபதி கேட்பாங்க இல்லையா கோர்ட்டில், இதே மாதிரி தான், ஓகே வாட் இஸ் யுவர் ப்ரேயர் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இன்றைக்கும் நீதிமன்றங்களில் அந்த வார்த்தை தான் பயன்படுது. உன்னுடைய ஜெபம் என்ன, உன்னுடைய ப்ரேயர் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லணும், அவங்க வக்கீல் பேசுவார், இல்லாட்டி அவரே நேரடியாக அவருடைய ஜெபத்தை சொல்லுவார். அப்போ தாவீது ராஜா அவருடைய ஜெபத்தை சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத 5-6 வசனங்களில் அவர் சொல்கிறார் பாருங்கள். என் நடத்தையும் என் கால்களும் உமது வழியை விட்டு விலகாதபடி என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, உமது சத்தியத்தில் என்னை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ஜெபத்தை சொல்லிவிட்டு, உமது வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்துங்க. ஒரு 25 வழி பைபிளில் சொல்லியிருக்கு ஆண்டவருடைய வழின்னு சொல்லிட்டு, ரட்சிப்பின் வழி, நீதியின் வழி, நெருக்கமான வழி, நித்திய வழி, இதையெல்லாம் வந்து நீங்கள் ரட்சிப்பின் வழி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16-17 இருக்குது. நிறைய வசனத்தோடு எழுதி வச்சுருக்கேன் இதெல்லாம், சரிங்களா. இது வந்து இப்போ வந்து நம்ம அதை பேச முடியாது. அப்போ ஆண்டவருடைய வழி நிறையா இருக்குது. அப்போ தாவீது ராஜா உறுதியாக சொல்கிறாரு, உங்களோட வழியெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், உங்களோட வழியெல்லாம் அந்த வழியை விட்டு என்னை விலகாதபடி பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. அதுக்கடுத்தது தேவ பாதுகாப்புக்காக ஒரு ஜெபம் செய்கிறாரு. அதில் 7 முதல் 9 வரைக்கும் இருக்கிற ஒரு வசனங்களில் என்ன சொல்கிறாரு, கடவுளுடைய வலதுகரம் எனக்கு ரட்சிப்பாக இருக்கட்டும், உம்முடைய வலதுகரம் எனக்கு ரட்சிப்பாக இருக்கட்டும், கடவுளின் கண்மணி விசுவாசிகளுக்கு ஒரு காவலாக இருக்கட்டும், என்னை போன்ற விசுவாசிகளுக்கு உன்னுடைய கண் எப்பொழுதும் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கட்டும், கடவுளின் செட்டைகள் எனக்கு ஒரு மறைவிடமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பாதுகாப்பு, எதிரிகளிடமிருந்து உம்முடைய கண்கள் என்னை பாதுகாக்கட்டும், உம்முடைய செட்டைகள் என்னை பாதுகாக்கட்டும், உம்முடைய வலதுகரம் என்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை சொல்கிறார். வலதுகரத்துக்கு ரட்சிப்பு, கண்ணுக்கு காவல், அதே மாதிரி அவருடைய செட்டைகள் வந்து நான் மறைந்து பதிவு இருக்கக்கூடிய இடமாக எனக்கு மாறட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் செய்கிறத பார்க்குறோம்.
அடுத்தது எதிரிகளிடமிருந்து என்னை தப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10 முதல் 12 வசனங்களில் சொல்கிறார் பாருங்க. அந்த எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இங்கே சொல்கிறார். நினந்துண்ணி இருப்பவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறார். நினந்துண்ணி இருப்பவர்கள்னாக்க என்னன்னா உடல் கொழுத்து போனவர்கள்னு அர்த்தம். எல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கிற ஆண்டவரே, அவன்றது என்னை காப்பாற்றுங்க. நினந்துண்ணி உடற்கொழுத்தவர்கள் இருக்கிறார்கள். வாயினால் வீம்பு பேசுபவர்கள், வாய் கொளுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி வாய் கொளுத்தவர்கள் என்று என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. 3வது சொல்லார் பாருங்க, பதிவிருக்கும் பால சிங்கத்தை போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. பதிவிருக்கும் பால சிங்கம்னாக்க மறைந்திருந்து தாக்குறது, நேருக்கு நேராக வந்து மோதுறது இல்லை, மறைஞ்சிருந்து அடைக்கிறது. இப்படி மறைஞ்சிருந்து என்னை அடிக்கிறதுக்கு தேடுறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. 4வது பீறுகிறதுக்கு ஆவல் உள்ள சிங்கங்கள், வெளியரங்கமான எதிரிகள் எனக்கு இருக்கிறாங்க ஆண்டவரே. மறைமுகமான எதிரிகள் இருக்கிறாங்க, நேரடியாக என்னை எதிர்க்கவர்களும் இருக்கிறாங்க, உடற்கொழுத்தவர்கள் இருக்காங்க, வாயில் வீம்பு பேசுகிறவங்க, வாய் கொளுத்த எதிரிகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்படி 4 பேர்கிட்ட என்னை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய மன்றாட்டை வைக்கிறாரு. கடைசியில் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு, சரி இப்படிப்பட்ட ஆள்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்கப்பா, உனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கடைசி பாருங்கள் 17, 14, 15 வசனத்தில் இவரே வந்து ப்ராசிக்யூட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உன் வழக்கை தொடரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தொடர்றாருங்க, பின்னாடி எப்படி தொடர்றாருன்னா, வழக்கை தொடர்தலோட ஒரு திருப்தி எனக்கு எப்படி இருக்கணும்னா ஆண்டவர், உலகத்தோட திருப்தி இப்படி இருக்குது, ஆனால் உண்மை பின்பற்றுகிற எனக்கு இப்படி இருக்கணும் திருப்தி அப்படின்னு நீதிபதிகிட்டே கேட்குறார். இப்படிலாம் கேட்டால் நீதிபதி செய்வாரா? உலகத்தில் இருக்கிறவன் எய்த்தாள் வந்து இப்படி இருக்கிறான், அவனுடைய திருப்தி இப்படி இருக்குது, ஆனால் எனக்கு நீங்கள் கொடுக்குற நீதி வந்து இப்படி திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்னென்ன திருப்தி கேட்குறாரு பாருங்க. வயிறு நிரம்புதலின் திருப்தி, இது உலகத்தோட திருப்தியாக இருக்குது. வசனம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இதை வந்து தியானிக்கணும். வயிறு நிரம்புதலின் திருப்தி, இது வந்து பிலிப்பியரில் வந்து 3:19 வயிறு நிரம்புதலோட திருப்தியை பற்றி சொல்கிறாரு. உலகத்தோட திருப்தி, ஆனால் உம்மை பின்பற்றுகிற, உமது வழியை பின்பற்றுகிற எனக்கு வந்து எப்படி திருப்தியாக இருக்கணும் உம்முடைய நீதி அப்படின்னா, கடவுளின் நீதியில் நான் வந்து எப்படியும் திருப்தியாக இருக்கும். மத்தேயு 5:6 கடவுளுடைய நீதியில் நீங்கள் வந்து திருப்தியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் மத்தேயு 5:6 சொல்லுது. அந்த திருப்தியை இங்கே தாவீது கேட்குறாரு. 2வது புத்திர பாக்கியத்தின் திருப்தி உலக திருப்தியாக இருக்கிறது. யோபு 24 வந்து 25வது வசனம் புத்திர பாக்கியத்தோட திருப்தியை பற்றி பேசுது. ஆனால் இங்கே தாவீது ராஜா கேட்குறாரு, ஆண்டவரே கடவுளின் முக தரிசனத்தில் நான் திருப்தி அடையணும், உங்களை நான் பார்க்கறதுல நான் திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது ராஜா கேட்குறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 17வது வசனம் கடவுளுடைய தரிசனத்தில் எப்படி திருப்தி அடைய முடியும் அப்படின்னு வேதம் பேசுகிறது. நீங்கள் தாவீது இங்கே கேட்குற திருப்தியை அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து தியானம் படிக்கலாம். 3வது சந்ததிக்கு சொத்து சேர்க்கும் திருப்தி, தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற திருப்தி உலகத்தோட திருப்தியாக இருக்குது. மார்க் 10வது அதிகாரம் 22வது வசனம் இந்த உலகத்தில் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத பற்றி பேசுது. ஆனால் தாவீது ராஜா இங்கே என்ன கேட்குறாரு, எனக்கு எதில் திருப்தி அப்படின்னா, விழிக்கும்போது தேவ சாயலில் நான் திருப்தி அடைய வேண்டும். நான் நல்லா தூங்கி கண் விழிக்கும் போது உம்முடைய தரிசனத்தை, உம்முடைய சாயலை நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதில் தான் எனக்கு திருப்தியை, சொத்தை பற்றியோ என்னோட சேர்த்து வச்சுருக்கிறதுலையே எனக்கு திருப்தி இருக்கக்கூடாது, உமது சாயலில் நான் விழிக்கணும், தினமும் திருப்தியாக விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:49வது வசனம் தேவ சாயலில் நமக்கு கிடைக்கும் ஒரு திருப்தியை பற்றி பேசுது. எனவே நாம் வந்து ஒரு ஜட்ஜிட்ட நம்ம வந்து கேட்குறோம், கேட்டுட்டு சரி உனக்கு எப்படி இல்லாமல் நீதி செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னா, நீங்கள் இப்படி தான் உங்களுடைய நீதியை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இயேசு என்ன சொல்கிறார் இந்த சங்கீதத்தில், யோவான் 14:14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் பெயரால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு சொல்வேன், செய்வேன் அப்படிங்கிறாரு தாவீது ராஜா. அதே தான் ஆண்டவரோட பெயரால் நான் எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், அவர் ஜட்ஜு தான், இருந்தாலும் நான் எப்படி வேணாலும் கேட்பேன், எனக்கு திருப்தி இப்படி தான் இருக்கணும், யார்கிட்ட எனக்கு பாதுகாப்பு வேண்டும், ஏன் விண்ணப்பம் இது தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், அவர் எனக்கு செய்யட்டும். ஆனால் ஆண்டவர் மறைமுகமாக தாவீதுக்கே தெரியாமல் சவுலை ஓட வச்சார்.
அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மறைமுக எதிரிகளோ நேரடி எதிரிகளோ யார் நமக்கு இருந்தாலும், பாலசிங்கம் மாதிரியோ நேரடியாக சிங்கம் மாதிரியோ நம்ம எதிர்க்கிறதுக்கு யார் இருந்தாலும் நமக்கே தெரியாமல் அவனை துண்டை காணும் துணியை காணும் ஓட வைப்பார் ஆண்டவர். ஆனால் தாவீது மாதிரி முழு மனதோடு பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒருதலை பட்சமாகவே, அவர் ஒருதலை பட்சமாக தான் பேசுகிறார், எதிரியை பற்றியே சொல்லலை. எதிரி இப்படி தான் இருக்கிறான்னு சொல்கிறார். அவனை நான் அடிக்கணும், அவனை தாக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசவே இல்லை. உங்கள் பட்டயத்தால் அவனை நீங்கள் அடிங்க ஆண்டவரேன்னு தான் இங்கே பேசுகிறார். அதனால் இப்படி நீதி கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கடவுளை தரிசிக்கவும் அவரோடு அவர் சாயலில் நித்தியமாக வாழவும் தாவீது ராஜாவின் இந்த சங்கீதம் நமக்கு உதவும் என்று நம்புகிறேன். இதை நாம் அபியாசப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட. ஆமென்.